ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு 11 மணி போல் எடுக்கிற விலாக். இன்றைக்கி சமோசா வண்டி வந்துச்சா, பிளாக் காஃபி வச்சு சமோசா சாப்பிட்டாச்சு சூப்பராக. அப்புறமா மாவு வேறு வீட்டில் இல்லையா, அதனால் அரிசி தான் ஊற போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா கிரைண்டரில் அரைக்கிறது இல்லை மாவு, எனக்கு பசங்களை வச்சுட்டு அரைக்க முடிய மாட்டேங்குது. அதனால் கடையில் கொடுக்க தான் ஊற வச்சுருக்கேன். அரிசிலாம் ஊற போட்டுட்டு மதிய சமையல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடும் அடுப்பில் வச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எடுத்த மீன் இருந்துச்சா, அதை தான் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுருக்கேன். அதை பொரிச்சிடலாம், சாப்பாடு சாம்பார் மட்டும் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீன்லாம் பொரித்து முடிச்சிட்டேன் பாருங்கள். மணி 3:30 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வரும்போதே பாருங்கள், அலப்பறையை கொடுத்துட்டு தான் வருவாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இனிமேல் தான் சாப்பிடணும். ஸ்கூல்லேருந்து பேக்கு கொடுத்தாங்களாம், கலர் பென்சில்லாம் கொடுத்தாங்களாம் சின்ன மேடம்க்கு. அதுதான் அவங்க பிரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், 10 கலரு கொடுத்துருப்பாங்க போல். அப்புறம் இந்த பேக் எடுத்து சுகிலுக்கு அவங்க அப்பா மாட்டி விட்டார், ஸ்கூலுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பேக் மாட்டிட்டு சார் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் பரட்டை தலையோட. எல்லாருமே மதிய சாப்பாடு முடிச்சுட்டு மாவு அரைக்க கொடுத்துட்டு அரைச்சிட்டும் வந்துட்டாங்க. மாவு அரைச்சிட்டு பாலும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே மேடம்க்கு வந்து ஒரு வாய்ப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கூலில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாடும் கூடவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிஸ்கெட் வாங்கிட்டு வந்த உடனே ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பால் கூட சூடு பண்ணல, உடனே இவங்க ஆளுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பெரிய பசங்க 2 பேரும் படிக்க போயிட்டாங்க. சின்னவ வந்து ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்களாம், அதுதான் பண்ணிகிட்ருக்கா உட்காந்து. என்னமோ இலையில கொடுத்துருப்பாங்க போல், ஏதோ மயில் மாதிரி பண்ணியிருந்தா. நல்லா தான் பண்ணியிருந்தா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி. இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் பெண்டாகி இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தா. இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.